வணக்கம். 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் மதர் தெரசா, ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா, மா ஷே துங். இவர்கள் முக்கியமானவர்கள். 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டு எண் 8ஆக வருவதால் சனி ஆதிக்கம் பெற்றவர்கள். பொதுவாக 8ஆம் எண் ராசி இல்லாத எண் என்றுதான் அனைவரும் சொல்வார்கள். ஆனால் 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் படிப்பு அறிவு குறைவாக இருந்தாலும் மற்ற அறிவுகள், நுண்ணறிவு, ஞான அறிவு போன்று அதிகமாக இருக்கும். அவர்கள் 8ஆம் தேதி ராசி இல்லையே என்று நினைத்தார்களே என்றால் அதுதான் அவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். 8ஆம் தேதியில் பிறந்த பெரிய தலைவர்கள், மகான்கள், அரசியல் தலைவர்கள் போன்று அவர்களை மனதில் வைத்து நாம் முயற்சி செய்தால் அவர்களை போன்று எளிதில் வெற்றி பெறலாம். பிடிவாத குணம் இருக்கும், எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் தடம் புரண்டு விடக்கூடாது. உதாரணத்திற்கு 8ஆம் எண் உள்ள வண்டிகளை யாரும் வாங்க மாட்டார்கள் ஒரு காலத்தில். அதை அரசாங்கம் கூட அனைத்து கவர்மெண்ட் பஸ்களுக்கும் 8ஆம் நம்பரை ஒதுக்கிவிட்டது. பொதுமக்கள் யாருக்கும் 8ஆம் நம்பர் கிடையாது என்று. இப்பொழுது 8ஆம் நம்பர் எண் வேண்டும் என்று பதிந்து பணம் கட்டி வாங்குகிறார்கள். ஆகையால் 8ஆம் எண் ராசி இல்லாத எண் இல்லை, ராசியான எண் தான். ஆனால் அதை நீங்கள் மனதில் வைத்து 8ஆம் எண்ணில் பிறந்து சாதித்தவர்களை மனதில் வைத்து சாதிக்க துடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் மனம் அதற்கு ஏற்றபோது இலகுவாக சென்று வெற்றிக்கனியை பறிக்க முடியும். தந்தை பெரியார், எம்.ஆர். ராதா போன்றவர்கள் 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள்தான். ஆனாலும் கொள்கை, வைராக்கியம், முயற்சி, தியாகம், வெற்றி போன்று அனைத்திலும் முன்னேறி வந்தவர்கள்தான். நாத்தியர்களாக இருக்கலாம், நாடகக்காரர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த துறையில் இருந்தார்களோ அந்த துறையில் தீவிரமாகவும் அதே நேரத்தில் முதன்மையாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆகையால் 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலம் வரை கஷ்டப்படுவது போல் தெரியும். கஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். செய்கின்ற தொழிலும் நாம் வேலை பார்க்குற அலுவலகங்களும் இடைஞ்சல் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதையும் மீறி முயற்சி செய்து தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி முன்னேறினால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் இவர்கள் மிகவும் வசதி வாய்ப்பு உள்ளவர்களாகவும் பிறருக்கு உபதேசம் என்பவர்களாகவும் பிறர்கள் இவர்களை சுற்றி எந்த நேரமும் இவர்களுடன் இருப்பவர்கள் போன்ற ஒரு தலைமை பண்பும் இவர்களுக்கு கிடைக்கும். ஆகையால் 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு வெற்றியாளரே. நன்றி.